பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனை மகிமைப்படுத்துவதற்கு நாம் மறந்து போகிறோம். தேவனிடத்தில் நன்மை பெற்றுக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்துவதற்கு சில நேரத்தில் நாம் மறந்து போகிறோம். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் அவரை மகிமைப்படுத்த வேண்டும், அவரை துதிக்க வேண்டும், அவருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் நாமத்தை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார். இப்போது தேவனை மகிமைப்படுத்த மறந்து போகிற கிறிஸ்தவமாக காணப்படுகிறது. இன்றைக்கு பாருங்கள், தேவனிடத்தில் நம்ம ஆசீர்வாதங்கள் எதிர்பார்க்கிறோம், தேவனிடத்தில் நன்மைகள் எதிர்பார்க்கிறோம், தேவனிடத்தில் சுகத்தை எதிர்பார்க்கிறோம், தேவனிடத்தில் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆனால் பெற்றுக்கொண்ட பிறகு தேவனை மகிமைப்படுத்த மறந்து விடுகிறோம். இன்றைக்கி தேவனை மகிமைப்படுத்துவது குறைந்து கொண்டே இருக்கிறது. தேவனிடத்தில் கேட்கிறோம், தேவனை மகிமைப்படுத்த மறந்து விடுகிறோம். வேதத்தில் ஒரு வசனத்தை நம்ம வாசித்தால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மகிமைப்படுத்துகிற ஒரு மனுஷனை பார்த்து அவர் சொல்லுகிற வார்த்தையை கவனிங்கள். வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம். இங்கே ஒரு சில சம்பவங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். 18வது வசனத்தை முதலாவது வாசிக்கிறேன். லூக்கா 17ஆம் அதிகாரம் 18வது வசனம். தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லுகிறார். பாருங்கள், தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இந்த அந்நியனை ஒழிய மற்றொருவன் திரும்பி வர காணுமே என்று ஆண்டவராகிய இயேசு இங்கே கூறுகிறதை பார்க்கிறோம். இயேசு என்ன கூறுகிறார்? தேவனை மகிமைப்படுத்துவதற்கு மறந்து போன மனிதர்களை பற்றி இங்கே பேசுகிறார். இன்றைக்கு தேவனிடத்தில் நன்மை பெற்ற மக்கள் தான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதருமே தேவனால் நன்மை பெற்று இருக்கிறோம் என்பதை மனிதர்கள் மறந்து போகிறார்கள். எல்லா மனிதனுக்கும் தேவன் இரக்கம் செய்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், தேவனை அறியாதவர்களாக இருக்கட்டும், தேவனை நோக்கி கூப்பிடுகிறவர்களாக இருக்கட்டும், சுகத்துக்காக ஜெபிக்கிறவர்களாக இருக்கட்டும், ஜெபிக்காமலே கூட இருக்கட்டும், ஆனால் எல்லா மனிதர்களுக்கும் தேவன் இரக்கம் செய்கிறார் என்பதைத்தான் பரிசுத்த வேதாகமத்தில் நம்ம வாசிக்க முடிகிறது. தேவன் யாரோ ஒரு குறிப்பிட்ட சந்ததிக்காக இயேசு இந்த உலகத்துக்கு வரவில்லை. ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஜனத்திற்காக இயேசு இந்த உலகத்திற்கு வரவில்லை. எல்லா மனிதனுக்காக இயேசு இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார். எல்லா மனிதனுக்காக சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார். எல்லா மனுகுலத்தையும் மீட்டெடுப்பதற்கு அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தி எல்லா மனிதருடைய பாவத்தை மன்னித்திருக்கிறார். ஆனால் தேவன் எதிர்பார்க்கிறது என்ன? எல்லா மனிதனும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். கர்த்தர் செய்த நன்மையை நினைத்து நன்றி உள்ள ஒரு மனுஷனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு மனிதர்கள் தேவனிடத்தில் நன்மை பெற்றுக் கொள்ளுகிறார்கள், ஆனால் தேவனை மகிமைப்படுத்த மறந்து போகிறார்கள். அந்த நன்றி விசுவாசம் உள்ளவர்களாக இருப்பவர்கள் மட்டுமே ரட்சிப்பை பெற்றவர்களாக இருக்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. அதுதான் நம்ம வாசிக்கிறோம். இங்கே நடக்கிற சம்பவம் என்ன? இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் சமரியா கலிலே என்னும் நாடுகளின் வழியாக கடந்து போனார். அவர் நடந்து போறாரு. அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது 12வது வசனம், குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தன் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனா இருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணுமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். இங்கே நடக்கிற சம்பவத்தை நல்லா கவனிக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே ஊழியம் செய்த நாட்களில்
அவர் கிராமத்தின் வழியாக நடந்து போகிறார். இந்த எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணி போகிற வழியிலே ஒரு கிராமத்தில் 10 குஷ்டரோகிகள் ஒரு இடத்துல அமர்ந்திருக்கிறார்கள். 10 குஷ்டரோகிகள். அந்த நாட்களிலே குஷ்டரோகிகள் எல்லாம் ஊருக்கு வெளியாகத்தான் இருக்க வேண்டும், எல்லைக்கு வெளியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஊருக்குள்ளே இருந்தாங்கன்னா அவங்க அந்த குஷ்டரோகம் மற்றவர்களுக்கு பரவிவிடும். அப்போ அந்த காலத்தில் குஷ்டரோகிகள் மிக கொடூரமான பாவிகள் என்று தீர்மானிப்பார்கள். நிறைய பாவம் செய்தவர்கள், சாபமுடையவர்கள், இப்படிப்பட்டவர்கள் அந்த குஷ்டரோக வியாதி வரும் என்று சொல்லி அந்த நாட்களில் பேசுவது உண்டு. அந்த நாட்கள் அப்படி நடத்தியிருக்கிறார்கள், வேதத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த குஷ்டரோகம் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள் அப்படி யாராகிலும் குஷ்டரோகி இருந்தால் அந்த குஷ்டரோகிகள் ஊருக்கு வெளியாக, எல்லைக்கு வெளியாக இருக்க வேண்டும். அவர்கள் சுகமான பிறகு அந்த குஷ்டரோகம் மன்னிக்கப்பட்டு, பாவம் மன்னிக்கப்பட்டு, அந்த குஷ்டரோகம் சுகமாக்கப்பட்ட பிறகு அவங்க நேர ஆசாரியனுக்குள்ளே போகணும். ஊருக்குள்ளே போய் தேவாலயத்தில் ஆசாரியன் இருப்பான். அந்த ஆசாரியனிடத்தில் போய் காண்பிக்க வேண்டும். அந்த ஆசாரியன் அவர்களை பார்த்துட்டு, ஆண்டவர் உங்கள் பாவங்களை மன்னிச்சிட்டாரே, இனிமேல் நீங்கள் ஊருக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்ல வேண்டும். அப்படி தான் ஊருக்குள்ளே போக முடியும், அவர்கள் தங்கள் வீடுகளுக்கு போக முடியும். நல்லா கவனிக்க வேண்டும். இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போகையில் 10 குஷ்டரோகமுள்ள மனுஷர்கள் அங்கே ஒரு கிராமத்திற்கு வெளியாக இருக்கிறார்கள். இயேசுவை பார்த்து இவர்கள், இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். கவனிங்க, எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள், எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். அப்போ ஆண்டவர் அவர்களுடைய கூப்பிடுதலை கேட்டு, நீங்கள் போய் உங்கள் ஆசாரியனுக்கு நீங்கள் காண்பீங்கள் உங்களைன்னு சொல்கிறாரு. அப்படியே அவங்க கீழ்ப்படிஞ்சு போகிறாங்க. முதல்ல விசுவாசிக்கிறாங்க, கீழ்ப்படுகிறாங்க. இப்போ விசுவாசித்த முதல்ல ஆண்டவர் சுகமாக்க முடியும்னு அவங்க விசுவாசிக்கிறாங்க. ரெண்டாவது அவங்க கீழ்ப்படுகிறாங்க, ஆண்டவர் சொன்னபடியே கீழ்ப்படிந்து போகிறாங்க. பாருங்கள், கீழ்ப்படிந்து போகையில் 10 பேரும் சுகமாயிட்டாங்க. ஊருக்குள்ளே போனாங்க, ஆசாரியன் இடத்துல காண்பித்தாங்க. ஆசாரியன் சொன்னால் நீங்கள் எல்லாம் உங்கள் வீட்டுகளுக்கு போகலான்னு சொல்லி இவர்கள் சுத்தமானார்கள். பாருங்கள், இப்போது இந்த சுத்தமான 10 பேரும் சுத்தமாயிட்டாங்க. இதில் ஒருவன் மாத்திரமே நம்ம ஆண்டவர் சுகமாக்கிட்டாரு, ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும், அவரை பார்த்து அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை தேடி ஓடி வருகிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பாதத்தில் விழுந்து அவரை உரத்த சத்தத்தோடு கூப்பிட்டு தேவனை மகிமைப்படுத்தினான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, அவருடைய பாதத்தின் அருகே முகம் குப்புற விழுந்து ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியானா இருந்தான். அவன் ஒரு சமாரியானா இருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவ, மற்ற 9 பேர் எங்கன்னு கேட்கிறார். இப்போ நல்லா கவனிங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் எத்தனையோ நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார். ஆண்டவரை நோக்கி பல முறை கூப்பிடுகிறோம். பல வியாதி நேரத்தில், பல பொருளாதார தேவை நேரத்தில், ஏதோ ஒரு வேலைக்காக ஆண்டவரை கூப்பிடுறோம், ஏதோ ஒரு நன்மைக்காக தேவனிடத்தில் நம்ம ஜெபிக்கிறோம். அப்போது ஆண்டவர் அந்த நம்மளுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அந்த நன்மை செய்த பிறகு நாம் அதை மறந்து போகிறவர்களாய் காணப்படுகிறோம், மறந்து போகிறோம். ஆமாம், நன்மை செஞ்ச பிறகு அதை நம்ம மறந்து போகிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, எதிர்பார்க்கிறார். நன்மை பெற்ற நம்மிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன, அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி. இந்த 9 பேரும் ஊருக்குள்ளே போனாங்க. போய் சுகமாக அவங்கெல்லாம் வீட்டுக்குள்ளே வாழ்கிறாங்க. ஆனால் கடவுளை மறந்துட்டாங்க. என்றைக்கும் பாருங்கள், ஆண்டவர் எல்லா மனுஷனுக்கும் வாழ்வு கொடுக்கிறார். எல்லா மனிதர்களும் கடவுளை மறந்து போகிறார்கள். எல்லா மனிதனும் கடவுளை மறந்துடுறான். நம்ம எங்கிருந்து வந்தோம், ஆண்டவர் எப்படி நமக்கு சுகம் கொடுத்தார், ஆண்டவர் எப்படி நம்மளை நடத்துகிறார், யார் நமக்கு ஆகாரம் கொடுக்கிறார், யார் நம்மளை படைத்தார், நம்ம எங்கிருந்து உருவாக்கப்பட்டோம் என்பதெல்லாம் மனிதர்களாகிய நமக்கு நினைப்பதற்கே நேரம் இல்லை. அப்போ எங்கேருந்து தேவனை மகிமைப்படுத்த முடியும்? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். எத்தனையோ அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெற்றிருக்கிறீங்க. எத்தனையோ நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு செய்திருக்கிறார். நீங்கள் எவ்வளோ நேரம் தேவனை மகிமைப்படுத்தினீங்க, எத்தனை நன்மைகளை சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினீங்க. ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி. இந்த 9 பேருக்குள்ள பாருங்க, விசுவாசம் இருந்தது, கீழ்ப்படிதல் இருந்தது. ஸோ விசுவாசித்தாங்க தான். அதனால தான் ஆண்டவராகிய இயேசுவை கூப்பிட்டாங்க. இயேசு சர்வவல்லமுள்ள தேவனை விசுவாசிக்கிறாங்க. இந்த 9 பேரும் நல்லா கவனிக்கணும், விசுவாசிக்கிறாங்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கும் கீழ்ப்படிஞ்சு போகிறாங்க. ஊருக்குள்ளே போகும்போது தான் சுகமாகுது, போகும்போது தான் சுகமாகறாங்க. அப்படின்னா விசுவாசிக்கிறாங்க, கீழ்ப்படுகிறாங்க, விசுவாசிக்கிறாங்க, கீழ்ப்படுகிறாங்க, உள்ளே போனாங்க, சுகமாயிட்டாங்க. ஆனால் இன்னொரு விஷயத்தை மறந்துட்டாங்க, தேவனை மகிமைப்படுத்துவதற்கு மறந்துட்டாங்க. நீங்கள் விசுவாசிக்கலாம், கீழ்ப்படியலாம், ஆனால் தேவனை மகிமைப்படுத்துவதற்கு, நம்முடைய நாவுகளால் தேவனை துதிப்பதற்கு நாம் மறந்து விட்டோமானால்
நமக்கு ரட்சிப்பு உண்டாகாது, மீட்பு உண்டாகாது, நமக்கு ஒரு வாழ்வு உண்டாகாது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். பாருங்க, இவங்க மறந்து போன இவங்களுக்கு கீழ்ப்படிதல் இருந்திருக்கலாம். ஒருவேளை இவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இவர்கள் தேவனை விசுவாசிக்கிறவர்களாக இருந்திருக்கலாம். ஆனால் இவர்களுக்குள்ள சுகமாக்கப்பட்டதே தவிர ஆனால் ரட்சிப்பு உண்டாகவில்லை. உண்மையான ரட்சிப்பு எங்கே உண்டாகி இருக்கிறது? உண்மையான ரட்சிப்பு எப்படி வருகிறது என்று சொன்னால், பாருங்க, சும்மா விசுவாசிப்பது மாத்திரமால ரட்சிப்பு வந்துடாது. அப்படி பார்த்தா இன்னைக்கு ஆண்டவரை எல்லாருமே விசுவாசிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து உண்மையான பரிசுத்த கடவுள் என்று சொல்லி நிறைய பேர் நம்புறாங்க. ஆனால் எல்லாருக்கும் ரட்சிப்பு வந்துடுச்சான்னு பார்த்தா எல்லாருக்குள்ள ரட்சிப்பு வரல. ஆண்டவர் என்னவோ எல்லாருக்கும் இரக்கம் செய்கிற தேவனாக இருக்கிறார், அதை பார்க்குறோம் நம்ம. ஸோ உங்களுக்கு மட்டும் இல்லை, கர்த்தர் உங்களை சேர்ந்த எல்லா மக்களுக்கும் கர்த்தர் இரக்கம் செய்கிறார். தேவாலயத்துக்கு போகிறவர்களா இருக்கட்டும், போகாத எல்லாருமே இரக்கம் பெறுகிறார்கள். ஆனால் எல்லாருக்கும் ரட்சிப்பு கிடைத்தது என்று எல்லாருக்கும் சொல்லவே முடியாது. எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ரட்சிப்பு யாருக்கு கிடைக்கிறது? விசுவாசிக்கிறவர்களுக்கா, கீழ்ப்படுகிறவர்களுக்கு மாத்திரமல்ல. விசுவாசித்து கீழ்ப்படிந்தால் மட்டும் ரட்சிப்பு கிடைத்து விடாது. தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனிடத்தில் பெற்ற நன்மைக்கு தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களா நாம் இருக்கும்போது தான் ரட்சிப்பு உண்டாகிறதாக இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிறார். பாருங்க, இந்த 9 பேருக்கும் கிடைக்காத ஒன்று இவனுக்கு கிடைத்திருக்கிறது இந்த இடத்துல பார்க்க முடியுது. 9 பேருக்கு என்ன கிடைச்சிருக்குது? 9 பேருக்கு சுகம் கிடைச்சிருக்குது. 9 பேருக்கு என்ன கிடைச்சிருக்குது? ஆசீர்வாதம் கிடைச்சிடலாம். 9 பேருக்கு என்ன கிடைச்சிருக்குது? நல்ல வாழ்வு கிடைச்சிருக்குது. குடும்பத்தோடு போய் சேர்ந்து வாழ்றதுக்கு ஒரு நல்ல வாழ்வு அவங்களுக்கு கிடைச்சிருக்குது. இந்த 9 பேருக்கு என்ன கிடைச்சிருக்குது? சுகம் கிடைச்சி வீட்டில் போய் சந்தோஷமாக மனைவி பிள்ளைகளோடு கூட வாழ்கிறதுக்கான வாழ்வு கிடைச்சிருக்குது. ஆனால் ரட்சிப்பு இவர்களுக்கு கிடைக்கவில்லை. இவர்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கல. இன்னைக்கு நிறைய பேருக்கு சுகம் கிடைக்கிது, நிறைய பேருக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிது, ஆனால் ரட்சிப்பு கிடைக்கல. சிஸ்டர், உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்களோடு கூட இருக்கிறவங்க, நீங்கள் பார்க்குறவங்களெல்லாம் நல்லா ஓஹோன்னு வாழலாம், ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம். அது கிடைச்சிருக்குது அவங்களுக்கு கர்த்தரிடத்துலேருந்து. ஆனால் ஒன்று, அவங்க தேவனை மறந்து போனதுனால, தேவனை மகிமைப்படுத்துவதற்கு தேவாலயத்துக்கு வந்து அவரை மகிமைப்படுத்த, அவருடைய பாதத்துக்கு வந்து மகிமைப்படுத்த மறந்து போகிறதுனால அவங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கல, ரட்சிப்பு கிடைக்கல. அதை நீங்கள் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ரட்சிப்பு கிடைக்கல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ ரட்சிப்பு யாருக்கு கிடைக்கிறதாக இயேசு சொல்லுகிறார்? இந்த 10 பேர்ல ஒருவனுக்கு ரட்சிப்பு கிடைத்திருக்கிறது. 10 பேர்ல ஒருவனுக்கு ரட்சிப்பு கிடைத்திருக்கிறது. அது எப்படி கிடைச்சது? அவன் விசுவாசித்தான், கீழ்ப்படிந்தான். ஆனால் 3வது ஒரு காரியத்தை அவன் செய்கிறான். விசுவாசித்து கீழ்ப்படிந்ததினாலே தேவனுடைய இரக்கத்தை அவன் பெற்றான். தேவனுடைய இரக்கம் எனக்கு கிடைத்தது என்பதை அவன் விசுவாசித்து, தேவனுடைய இரக்கத்தினால் நான் சுகமானேன் என்பதை அவன் விசுவாசித்து கீழ்ப்படிந்து தேவனை மகிமைப்படுத்துவதற்காக ஓடி வந்து ஆண்டவராகிய இயேசுவின் பாதத்தில் விழுந்து அவன் வணங்குகிறான். தேவனை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் செலுத்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறான். அப்படி மகிமைப்படுத்தும் போது ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். கவனிக்கிறீங்களா? 9 பேருக்கு சுகம் கிடைச்சது, நல்ல வாழ்வு கிடைச்சது இல்லையா? வீட்டுக்கு போய் சந்தோஷமாக வாழ்கிறாங்க, மனைவி பிள்ளைகளோடு வாழ்கிறாங்க. கிராமத்துக்கு வெளியே இருந்தவங்க, ஊருக்கு வெளியே உட்கார்ந்துருந்தவங்க, மழையில், காற்றுல, புழலில் இல்லையா, பசியில், பட்டினியில் அப்படி வாழ்ந்து இருந்தவங்க இப்போ நல்ல மகிழ்ச்சியோடு கூட ஆண்டவருடைய இரக்கத்தினால, ஆண்டவருடைய கிருபையினால, ஆண்டவர் வச்ச அன்பினால அவங்கள சுகமாக்கி அவங்கள அனுப்புகிறார் ஊருக்குள்ளே. அவங்களுக்கு கிடைச்சது பாருங்க, சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆசீர்வாதம் எல்லாம் கிடைச்சது. பட் ஆனால் அவங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கவில்லை. ரட்சிப்பு யாருக்கு கிடைக்கிறது என்று சொன்னால், எந்த ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையும் தேவனை மகிமைப்படுத்துகிறானோ அந்த மனிதனுக்கு தான் என்ன கிடைக்குது? ரட்சிப்பு கிடைக்குது. விசுவாசிக்கிறீங்களா? விளங்குதா உங்களுக்கு? விளங்குதா சிஸ்டர், பிரதர்? விளங்குதா? ஆலயத்துக்கு போகாம கூட நீங்க ஆண்டவரை ஆராதிக்கலாம். ஆலயத்துக்கு போகாம கூட நீங்க கர்த்தரிடத்தில் நன்மை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஆலயத்துக்கு போய் தேவ சமூகத்தில் அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவரை மகிமைப்படுத்தும் போது தான் உங்களுக்கு என்ன கிடைக்கிது? ரட்சிப்பு கிடைக்கிது. உங்களுக்கு சுகம், ஆசீர்வாதம், சந்தோஷம், மகிழ்ச்சி, வேலை இதெல்லாம் வேணும். ஆனால் ரட்சிப்பு வேணாம்.
ரட்சிப்பு வேணும் அப்படின்னா விசுவாசித்தா மட்டும் போராது, கீழ்ப்படிஞ்சா மட்டும் போராது. தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு தன் வாயை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். கர்த்தரை மகிமைப்படுத்த மறந்துடக்கூடாது. தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு காரியம் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் ரட்சிப்பு பூரணம் அடையுது. எந்த ஒரு மனுஷன் தேவனை மகிமைப்படுத்துகிறானோ அந்த மனிதன் தான் உண்மையாய் ரட்சிக்கப்பட்ட மனிதன். உண்மையாய் தேவனை ஆராதித்து தேவ பக்தியோடு பயத்தோடு நடுக்கத்தோடு தேவனிடத்தில் பெற்ற நன்மைகளை நினைத்து பார்த்து சமூகத்தில் போய் அவருடைய பாதத்தில் அமர்ந்து ஆராதிக்கிறானோ அவன் தான் உண்மையாக ரட்சிக்கப்பட்டவர். சங்கீதத்தில் ஒரு வசனம் வாசிக்கிறான், 50ஆம் சங்கீதம் இல்லையா, 15வது வசனம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறத நம்ம மறந்து விடுகிறோம். வேதத்தில் எழுதப்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் தேடுகிறோம். வேதத்தில் தேவன் பண்ணின வாக்கு தத்தங்களை நம்ம எடுத்துக்கொள்ளுகிறோம். தேவன் வாக்கு தத்தங்களை சுகமளிக்கிற வல்லமைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார், அதை எடுத்துக்கொள்ளுகிறோம். தேவன் நமக்கு என்ன ஆசீர்வாதங்கள் எல்லாம் வச்சிருக்கிறாரோ அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நடைபெறணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் தேவனை மகிமைப்படுத்துவதற்கு என்னெல்லாம் காரியங்களை சொல்லியிருக்கிறாரோ அதை செய்வதற்கு நாம் சில தாமதமாக இருக்கிறோம். அதனால தான் ரட்சிப்பு பூரணப்படலை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவரை எப்படி மகிமைப்படுத்துள்ளா இருக்கிறோம்? இன்றைக்கு மகிமைப்படுத்துகிற விதங்கள் எல்லாம் மாறிப்போச்சு. தேவாலயத்தில் தேவனை மகிமைப்படுத்துகிறார்களா என்பதை தெரியல. மனுஷனை மகிமைப்படுத்துகிறார்களா? ஏதோ ஒரு பாடலை யாரோ ஒருவர் பாடின பாடல்களை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்களா? பாடலை எழுதினவர்களை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்களான்னு தெரியல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்பொழுது நம்ம பார்த்து கொண்டிருக்கிற ஆராதனைகள் தேவன் மகிமைப்படுகிறாரா என்பது சந்தேகமாக இருக்கிறது இல்லையா? தேவன் மகிமைப்படுகிறார் அந்த ஆராதனை மூலமா என்பதை நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவனா இருக்கிறேனா? என் வாயின் வார்த்தைகள் மூலமாய் தேவன் மகிமைப்படுகிறாரா? என் கரத்தின் செயல்களின் மூலமாக, என் நடக்கையின் மூலமாக நான் தேவனை மகிமைப்படுத்துகிறவனா இருக்கிறேனா என்பதை நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும், நிதானித்து பார்க்க வேண்டும், நிதானித்து பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்கணும். கர்த்தரை மகிமைப்படுத்துகிறீர்களா? எத்தனை நன்மைகளை தேவன் செய்திருக்கிறார். இந்த இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் தேவனிடத்தில் பெற்ற இரக்கம் ஏராளம். இஸ்ரவேல் மக்கள் இல்லையா, அடிமை தினத்திலிருந்து அவர்களுக்கு தேவன் விடுதலை ஆக்கி செங்கடலை பிளந்து யோர்தானை நிற்க வச்சு இல்லையா, எல்லா எதிரிகளையும் மடங்கடித்து இப்படிப்பட்ட பலவிதமான நன்மைகளின் மூலமாக அவர்களை தேவன் வழி நடத்தினார். வனாந்தரத்தில் மண்ணா கொடுத்தார், தண்ணீர் கசப்பாக இருந்தால் மதுரமாய் மாற்றி கொடுத்தார். இப்படி அவங்க எல்லா காரியங்களும் அவங்களுக்கு செய்து அவங்களுக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு கானான் இடத்துல கொண்டு வந்தார். கடைசியிலே தேவனை விசுவாசித்து அவர்கள் மகிமைப்படுத்துவதற்கு மறந்து போனார்கள். என் ஜனங்களோ எண்ணி முடியாத நன்மைகளை மறந்து போனார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நன்மைகளை மறந்து போற கிறிஸ்துவம். இன்றைக்கு சுகம் வேணும், ஆசீர்வாதம் வேணும், நல்ல வேலை வேணும், ஆண்டவர் நிச்சயமாய் தருவார். அவர் தான் கொடுக்க முடியும். நல்ல சுகத்தை ஆண்டவர் தான் கொடுக்க முடியும். நல்ல வேலையை ஆண்டவர் தான் கொடுக்க முடியும். நல்ல வீட்டை ஆண்டவர் தான் கொடுக்க முடியும். நல்ல சமாதானத்தை உங்களுக்கு ஆண்டவரால் மட்டும்தான் தர முடியும். உங்களுக்கு உண்மையான சந்தோஷத்தை தேவனால் மட்டும்தான் கொடுக்க முடியும். உங்களுடைய வாழ்வை கர்த்தரால் மாத்திரம்தான் பூரணப்படுத்த முடியும். உண்மைதான், ஆண்டவர் தான் உங்களுக்கு தரணும். ஆனால் அதே நேரத்தில் நம்ம ஆண்டவரிடத்தில் பெற்ற நன்மைகளை நினைத்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஞானத்தில், அறிவில், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபையினால் அவரை மகிமைப்படுத்துவதற்கு நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். இல்லைன்னா சுகம் கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும், ஆனால் ரட்சிப்பு கிடைக்குமா? எந்த பாடு, போராட்டங்கள், உபத்திரவங்கள் வந்தாலும் அதில் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்களே, தேவனை ஆராதித்து, ஆண்டவரே நீர்தான் என்னுடைய ஜீவன், நீர்தான் எனக்கு வாழ்வு, நீர்தான் எனக்கு ரட்சிப்பு, நீர்தான் என்னுடைய வாழ்க்கை, நீர்தான் ஆண்டவரை எல்லாமே எனக்கு தந்திருக்கிறீர் என்று விசுவாசித்து அவரை மகிமைப்படுத்துகிறவர்கள் மாத்திரம்தான் உண்மையான ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ 9 பேருக்கு வாழ்க்கை கிடைச்சது, சந்தோஷம் கிடைச்சது, சுகம் கிடைச்சது.
நான் அவங்களுக்கும் வந்து ஒரு பாதி விசுவாசம் இருந்துச்சு பாருங்கள். அவங்ககிட்டவும் 2 தாளந்து அவங்களுக்கும் இருக்குது பாருங்கள். என்ன இருக்குதுன்னா, அவங்களும் வந்து நல்லவங்க தான், கெட்டவங்க கிடையாது. ஆனால் என்னென்னா, முதல்ல விசுவாசித்தாங்க. ஆண்டவரே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிடுறாங்க, விசுவாசிக்கிறாங்க. 2வது ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் போய் ஆசாரியனுக்கு காண்பீங்கன்னு சொல்கிறாரு. காண்பிக்க போகிறாங்க, கீழ்ப்படுகிறாங்க. 3வது விசுவாசித்தாங்க, கீழ்ப்படிந்தாங்க, சுகம் பெற்றாங்க. ஆனால் அவர் பெற்றுக்கொண்டதின் பலனை அவர்கள் மறந்து போனார்கள். தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த நன்மைக்கு தேவனுக்கு நம்ம என்னத்தை செலுத்துவோம்? கர்த்தர் செய்த நன்மைக்கு நம்ம என்னத்தை அவருக்கு செலுத்த முடியும்? தாவீது சொல்றார், கர்த்தர் செய்த சகல உபகாரங்களுக்காக நான் என்னத்தை செலுத்துவேன் சொல்றாரு. அவர் செய்த நன்மைக்கு நான் என்னத்தை செலுத்துவேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தரை தொழுது கொள்ளுவேன். ரட்சிப்பின் பாத்திரம், தேவனை தொழுது கொள்ளுகிறது என்பது ரட்சிப்பின் பாத்திரம். தேவனை ஆராதிக்கிறவர் ரட்சிப்பின் பாத்திரம். அது வெறும் சுகமாக்கப்பட்ட பாத்திரம் மட்டும் கிடையாது, ஒரு விசுவாச பாத்திரம் மட்டும் கிடையாது. அது ரட்சிப்பின் பாத்திரம் என்பது தேவனை மகிமைப்படுத்துகிற பாத்திரம். இன்றைக்கு தேவனை நாம் மகிமைப்படுத்துகிறோமா? எந்த அளவுக்கு தேவனை உயர்த்துகிறீங்க? கர்த்தரை உங்கள் வீட்டில் மகிமைப்படுத்துறீங்களா? ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைச்சு பேசுறீங்களா? வீட்டில் மகிமைப்படுத்துறீங்களா? உங்கள் வாயில் எப்போது எது இல்லையோ அதை தான் பேசுகிறோம். மனிதன் இயல்பாக எல்லாத்தையும் பேசுவான். இப்படிதான் இயல்பாக எல்லா மனிதர்களும் பேசுவது எது தெரியுமா? எது ஒன்று இல்லையோ அதை பேசுவது. ஆனால் எது ஒன்று இருந்ததோ, எது ஒன்றை பெற்றுக்கொண்டுமோ அதை பேசுவது தான் ரட்சிக்கப்பட்ட மனுஷனுடைய அனுபவம். அதை நினைப்பது தான். நீங்கள் இல்லாத போது எதையெல்லாம் பெற்றுக்கொண்டீர்களோ அதையெல்லாம் நீங்கள் விசுவாசித்து தேவனை மகிமைப்படுத்தும் போது, இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற தேவன் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து நிறைவாய் உங்களை ஆசீர்வதிப்பார். நிறைவான ரட்சிப்பு உங்களுக்கு தருவார். ரட்சிப்பு பூரணப்படணும் அப்படின்னா தேவனை மகிமைப்படுத்தணுங்க. ஏதோ கர்த்தரிடத்தில் வந்து ஜெபம் பண்ணா, சர்ச்சுக்கு வந்து ஜெபம் பண்ணா சுகம் கிடைச்சிரும், ஆசீர்வாதம் கிடைச்சிரும், வேலை கிடைச்சிரும், கடன் பிரச்சனை மாறிடும், இப்படி சில விஷயங்களை நம்ம முன்ன வைத்து வருகிறோம். ஆனால் கர்த்தர் அதிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கும்போது அவரை மறந்து விடுகிறோம். சிந்திச்சு பாருங்க, யோசிங்க. அருமையானவர்களே, கர்த்தரை மகிமைப்படுத்தணும். அவனை நோக்கி நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை என்ன பண்ணுச்சு? ரட்சித்தது. இப்போ ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். மற்ற 9 பேர் எங்கன்னு கேட்கிறார். அதான் இந்த வசனத்தில் வாசிக்க. மற்ற 9 பேர் எங்க போனாங்க? அவங்க 10 பேர் அல்லவா சுகமானாங்க. அப்போ அவரிடத்துல யாரெல்லாம் இரக்கம் பெற்றாங்கன்றது, சுகமாக்கப்பட்டாங்கன்றது ஆண்டவருக்கும் தெரியுது பாருங்க. அந்த 10 பேர் சுகமாயிட்டாங்கன்றது ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நீ எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற, உனக்கு என்னெல்லாம் ஆண்டவர் செஞ்சிருக்கிறான்னு ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். அப்போ சுகமாக்கப்பட்டிருக்கிறாங்க. நம்ம சுகமாக்கப்பட்டு இருக்கிற அவங்களுக்கு தேவனை மகிமைப்படுத்துவதற்கு மனம் இல்லாமல் போச்சு. இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் நன்மை பெற்ற ஏராளமான ஜனங்களுக்கு ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு மனம் இல்லை. அருமையானவர்களே, நாம் தேவனை மகிமைப்படுத்தலாம் இருக்க வேண்டும். அதான் தாவீது சொல்றார், நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், எப்போதும் அவர் துதி என் வாயில் இருக்கும், அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பேன். தாவீது தேவனை அதிகமாக மகிமைப்படுத்தினார், அதிகமாய் கர்த்தரை ஸ்தோத்திரித்தார், அதிகமாய் கர்த்தருக்கு பயந்து நடந்தார், அதிகமாய் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தார், அதிகமாய் தேவனை விசுவாசித்தார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தாவீது ஒவ்வொரு முறையும், ஆண்டவரே என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லுகிறார். என் ஆத்துமாவை நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே நீ அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரி என்றார். ஆத்துமாவுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார். அப்போ ஆத்துமா, ஆவி, ஆத்துமா, சரீரத்தை எல்லாத்தையும் அவர் தேவனுக்காக தன்னை கொடுக்கிறதை பார்க்கிறோம். இதுதாங்க ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்கு அடையாளமாக காண்பிக்கிற விதங்கள். நீங்க ரட்சிக்கப்பட்டதுக்கு அடையாளம் அதுதான். உன் ஆத்துமா கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும். ஒரு நாள் ஜெபம் பண்ணல, ஒரு நாள் மகிமைப்படுத்தல, கர்த்தருக்கு விரோதமாக ஏதோ ஒன்று செஞ்சுட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து, ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் அவர் பாதத்தை பிடித்து மகிமைப்படுத்தி துதிப்பது தான் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறது. அப்பொழுதுதான் நீங்கள் முழுமையாக ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிக்கப்பட்ட அனுபவம் உங்களுக்குள்ளே வரும். அப்போ ரட்சிப்பு என்பது தேவனை மகிமைப்படுத்துகிற காரியத்திலிருந்து வெளிப்படுகிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆமாம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறது. உங்களால் உண்டான தேவனுடைய ஈவு, ரட்சிப்பு தேவனுடைய ஈவு. அந்த ரட்சிப்பை பூரணப்பட, அந்த ரட்சிப்பை காத்து கொள்வதற்கு தேவனை நம்ம மகிமைப்படுத்துவர்களாக இருக்க வேண்டும். விளங்குதா?
சுகத்துக்காகவே ஜெபம் பண்றோம், ஆசீர்வாதத்துக்காகவே ஜெபம். அவரை மகிமைப்படுத்த எப்போது நம்முடைய மனதை அவருக்கு கொடுக்க போகிறோம்? நம்முடைய மனதில் அவருக்கு இடம் கொடுக்க போகிறோம். அவரை மகிமைப்படுத்த வேண்டும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள், என்னை மகிமைப்படுத்தி கொண்டு வருவார்கள் என்று சொன்னார். இந்த ஜனத்தை எனக்கென்று நான் ஏற்படுத்தினேன். அவரை மகிமைப்படுத்துவதற்கு, அவரை கனப்படுத்துவதற்கு, அவருடைய கிரியை வெளிப்படுத்துவதற்கு, அவருடைய செயல்களை இந்த பூமியிலே காண்பிப்பதற்காக நம்மை படைத்தார் என்று ஆண்டவர் சொல்றார். அதுக்காக தான் உண்டாக்குனார். இந்த ஜனத்தை ஏற்படுத்தினேன், துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி. ஆனால் இன்னைக்கு துதிக்கலை பாருங்க. ஆனால் இந்த ஜனத்துக்கு நன்மை மாத்திரம் தேவன் கொடுத்து கொண்டே இருக்கிறார். இந்த ஜனம் கர்த்தரை துதிக்க மறந்து போனது. இஸ்ரவேல் ஜனங்க கர்த்தரை மறந்து போனார்கள். தேவன் செய்த நன்மைகளை நினைத்து தேவனை துதிப்பதை விட்டு விட்டார்கள். எகிப்து விட்டு வரும்போது, செங்கடலை கலந்து வரும்போது, செங்கடலை பிளந்து அன்னைக்கு துதிச்சாங்க அவங்க கர்த்தரை. யாத்திராகமத்தில் வாசிக்கிறோம். அப்போதான் பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தினார்களாம். கர்த்தர் எங்கள் ராஜா, சர்வ வல்லமுள்ள தேவன் எங்களை விடுவித்தார் என்று சொல்லி அதோடு விட்டாங்க பாருங்க. கானான சேர்ற வரையும் கர்த்தரை முழு மனதோடு அவங்க மகிமைப்படுத்தவே இல்லை. செங்கடலை பிளந்து எகிப்தியரை செங்கடலை கவிழ்த்து போட்ட செங்கடலை தாண்டி வந்ததுக்கு அப்புறமா பாட ஆரம்பிச்சாங்க, பாடி துதிக்க ஆரம்பிச்சாங்க, மகிமைப்படுத்த ஆரம்பிச்சாங்க. அது ஒன்று தான். அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் ஏராளமான நன்மைகளை பெற்றாங்க. ஆனால் எல்லா இடங்களிலும் கர்த்தரை மறந்தார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரை மறந்து சில நேரம் பாகால கூட பலியிட போயிட்டாங்கன்னு பார்க்குறோம். அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேவனை மறந்து விடக்கூடாது. தேவன் செய்த நன்மையை மறந்து விடக்கூடாது. தேவன் உங்களுக்கு செய்த உபகாரங்களை நீங்கள் மறந்து விடக்கூடாது. கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரங்களுக்கும் கொடேன் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர், நீங்கள் அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நாம் அதிகமாய் தேவனை மகிமைப்படுத்துவோம். அதிகமாய் அவருடைய பாதத்தில் காத்திருந்து நீங்கள் ஸ்தோத்திரம் செலுத்தி அவரை மகிமைப்படுத்தி கனப்படுத்துங்க. சங்கீதம் 50 வாசிக்கிறோம் 23 சோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நீங்கள் ஸ்தோத்திர சொல்லி அவரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால நான் ஜெபிக்கிறேன். ஆமாண்டவர், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். உம்மை மகிமைப்படுத்த மறந்திருப்பார்களானால் இப்போது கர்த்தர் நீர் பேசின வார்த்தையில உணர்த்தப்படுவார்களே. தேவனை மகிமைப்படுத்த 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 கர்த்தர் ரட்சிப்பை கொடுத்து கொண்டே இருப்பார். எல்லா இடங்களிலும் மீட்பை கொடுத்து கொண்டிருப்பார் என்று விசுவாசிக்க, அப்படிப்பட்ட விசுவாசத்தின் ஞானத்தையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் தருவீராக. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன். வியாதி உள்ளவர்கள் சுகமாக்கப்படட்டும் ஆண்டவரே. அவர்களுக்கு கர்த்தர் இரக்கம் செய்வீராக, அவர்களுக்கு கர்த்தர் நன்மை செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால நான் ஜெபிக்கிறேன். நீங்க அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன், காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.